இதுல வந்து நியூஸ் இம்பாக்ட்னால தான் அந்த கேண்டில் மேல போச்சு. அதுவரைக்கும் செல்ல தான் நல்லா கீழ தான் அது செல் ஆகிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நியூஸ் வந்துச்சு அது மேல போச்சுன்னு சொல்றீங்க. சரி நான் உங்களுக்கு இதுல இன்னொரு தியரி உங்களுக்கு சொல்றேன். இது சார்ட்டோட தியரி. அது நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நான் அந்த 2யும் கம்பேர் பண்ணேன். ஆனா நீங்க கம்பேர் பண்ணி நீங்க பாருங்க. இப்போ மார்க்கெட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்ல தான் அது வரும். இப்போ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் லோவா நான் எடுத்துக்கிடுறேன். இப்போ 15 மினிட்ஸ் ஹை வேணும் அப்படின்னா, இந்த ரீசென்ட் ஐடியமா அவங்க எடுத்திருக்கணும். ரீசென்ட் ஐடியமா அவங்க எடுத்த உடனே நான் இந்த ஹை நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். இந்த ஐடியா. இப்போ 15 மினிட்ஸ் லோவா நான் இது எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது மேஜர் ஐடியம் 4 ஹார்ஸ் ஐடியமா அது இருக்கும். 15 மினிட்ஸ் லோ தான் இது. இன்னொரு இத எப்படி இருக்கும் அப்படின்னா, 4 ஹார்ஸோட மேஜர் ஐடியமா இது இருக்கும். அதே மாதிரி இது 4 ஹார்ஸோட லோவா இருந்துச்சுன்னா, டேயோட ஐடியமா இது இருக்கும். அப்போ உங்களுக்கு 15 மினிட்ஸ் லோவும் இது, 15 மினிட்ஸ் ஹை அது. அப்போ இப்போ நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதுல 4 ஹார்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, 4 ஹார்ஸ்ல அவங்க ஐடியம் ஃபார்ம் பண்றதுக்கான கேண்டில் இது. நான் ஒரு கேண்டில் இருக்கு. இந்த கேண்டில் வந்து அவங்க 4 ஹார்ஸ் ஐடியம் ஃபார்ம் பண்றாங்க. இந்த கேண்டில். அப்போ 4 ஹார்ஸ் ஐடியமா ஃபார்ம் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்போ 4 ஹார்ஸ் ஐடியம் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்ல கண்டிப்பா ஒரு ஐடியமா அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ்ல அந்த ஹை கன்ஃபார்ம் ஆகி ரிவர்ஸ்ல அவங்க பிரேக் பண்ணாதான் 4 ஹார்ஸ் அது ஃபார்ம் ஆகும். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அந்த தியரி தான் இந்த இடத்துல அது நடந்துச்சு. நீங்க நியூஸ் இம்பாக்ட்னு சொல்றீங்களா? அதனால அது இந்த தியரி இதுல நான் அந்த கேண்டிலே அது க்ளோஸ் ஆகும்னு எதிர்பார்த்தேன். பக்கத்து கேண்டில் ஷூட்டிங் ஸ்டார் வச்சாங்கல்ல அந்த கேண்டிலே எதிர்பார்த்தேன். சரி அட்லீஸ்ட் மேல போய் அது க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வருவாங்கன்னு பார்த்தேன். ஆனா மார்க்கெட்ல நியூயார்க் செக்ஷன் ஓப்பன் ஆனோன்னா அந்த தியரி நடந்துச்சு. அது நீங்க நியூஸ் இம்பாக்ட்னு சொல்றீங்க. அதுக்கு பின்னாடி இருக்க தியரிட்டிக்கல் இதுதான். 4 ஹார்ஸ் ஐடியமா அவங்க ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா 15 மினிட்ஸோட ஐடியமா க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு லோ கன்ஃபார்ம் ஆகும். அப்போ லோ கன்ஃபார்ம் ஆனால் அது பிரேக் ஆன அப்புறம் நமக்கு 15 மினிட்ஸ் ஹை கன்ஃபார்ம் ஆனோம். இப்போ டவுன் ட்ரெண்ட்னா நம்ம ஹை பார்ப்போம். ஹை கன்ஃபார்ம் ஆனோடனே நமக்கு 4 ஹார்ஸ் ஐடியமும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அதனால தான் இந்த தியரி உங்களுக்கு இஷ்டம். அதை நீங்கள் நியூஸ்ன்னு சொல்றீங்க. அதை வச்சு நான் இந்த டயக்ராமை நான் உங்களுக்கு அதுதான் ட்ரா பண்ணேன். இந்த ஐடியமும் இப்படி தான் சேஞ்ச் ஆகும். நீங்கள் நியூஸ்ன்னு சொல்றீங்க. அது இப்படியும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நான் நியூஸாக பார்க்காம ஒரு சார்ட்டோட அனலைசிங்காக நான் எடுத்தேன். இப்போ